ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் எப்பவுமே லாஸ்ட் பெஞ்சில தான் உட்காருவான். அவன் ஒண்ணும் விருப்பப்பட்டு உட்காரல. சூழ்நிலைகள் அவன அங்க உட்கார வச்சது. என்ன சூழ்நிலைன்னா, அவனுக்கு படிப்பு வரல, டீச்சர் அவன கண்டுக்கிறல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன கேலி பண்ணாங்க. அப்புறம் அவன் எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சுட்டான். ஸோ, அதனால அவன் வந்து பேக் பெஞ்சில போய் உட்கார்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு ஒரு புது டீச்சர் ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து இவன பார்த்துட்டு, "உனக்குள்ள ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்குடா. அத மிஸ் பண்ணிறாத" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் டெய்லியுமே அவன தனியா கூப்பிட்டு, அவனுக்கு எல்லா பாடங்களையும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுக்குறாரு. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டே வர்றான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதே லாஸ்ட் பெஞ்ச் பையன் அந்த சிட்டிலேயே பெரிய டாக்டர் ஆகுறான். அப்போ அந்த டாக்டர் பையன பார்த்து எல்லாரும் கேட்கறாங்க, "நீங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் யாரு? யாரு உங்களோட இன்ஸ்பிரேஷனா இருந்தான்னு?" சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் பையன் என்ன சொன்னார்னா, "எல்லாரும் என் தோல்விய பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஆனா என் டீச்சர் மட்டும் தான் என்னுடைய எதிர்காலத்த பார்த்தாரு. அவரால தான் நான் இப்படிப்பட்ட நல்ல நிலைமைக்கு நான் வந்து நிக்கிறேன்." அப்படின்னு சொன்னாரு. இதே தான் நம்ம லைஃப்லயும் எல்லாரும் நம்மள இழிவா பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, மட்டம் தட்டன்னு கூட பார்ப்பாங்க. ஆனா காட் என்ன சொல்றாரு தெரியுமா? "மனுஷன் பார்க்கின்றபடி நான் பாரேன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்." மனுஷன் உங்களுடைய இன்றைக்கான பிரச்சனைய தான் பார்ப்பாங்க. ஆனா தேவன் உங்களுடைய எதிர்கால நோக்கத்த பார்க்கிறார். அதனால யார் எது சொன்னாலும், உங்களால முடியாதுன்னு கூட சொன்னாலும் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களால என்ன முடியும், முடியாதுன்னு. அதனால அவர் நடத்துவார்.